இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க மருதாணி இல்ல? உனக்கு அப்படி தோணுதா? எனக்கு சாரதாவுடைய முகத்துல சந்தோஷம் தான் தெரியுது. நீ கொடுத்த காஃபியும் உங்க அம்மாவுடைய கல்யாண ப்ரொபோசலையும் கேட்டு சந்தோஷத்துல ஷாக் ஆகி வார்த்தையே வரலன்னு தோணுது. அப்படியா? அதேதான் அதேதான். போலாம் போலாம் வாங்க. வாங்க கிளம்பலாம். வா. என்ன சித்தி? வா நம்ம கிளம்பலாம், அப்புறமா சொல்றேன். தேங்க்யூ அத்தை. என்னாச்சு சித்தி? காஃபில சுகருக்கு பதிலா கஞ்சி பொடிய கலக்கிட்டா. அதனால அவ வாய் ஒட்டி போய் அவளால பேச முடியல. அதையே நான் சரியான வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு மேனேஜ் பண்ணிட்டேன். இல்லனா உன் பொண்ணு உன்னை சும்மா விட மாட்டாள்ல. ஐயோ, அதுவும் உண்மைதான் சித்தி. இப்போ சாரதாவோட நிலைமை எப்படி இருக்கும்? ஓ, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ப்ரொபோசலை பற்றி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். I'll get back to you. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யா, நான் கிளப்ல தான் இருக்கேன். ஐ திங்க் யூ ஆர் லேட். ஐயோ, ஜஸ்ட் 15 மினிட்ஸ். இதோ நான் வந்துடுறேன். சாரி. ஓகே ஓகே, I'll wait. யா, ஓகே சார். ஓகே. நீங்க பொறுமையாவே வாங்க. ஓகே. என்ன சார், நீங்க எதுவும் குடிக்கலையா? சாரி, நான் குடிக்கிறது இல்ல. என் பொண்ணுகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். நீங்க குடிங்க. சொல்லுங்க. இங்க பாரு, நீ இந்த விஷயத்துல 1000 சொன்னாலும் சரி, நான் இதை நம்ப மாட்டேன். சரி விடு. இப்ப நீ நம்பலனாலும் வீட்டுக்கு போவே இல்லையா? அத்தையே உன்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப நீ கண்டிப்பா நம்புவ. நம்பினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அப்படியே ரொமான்டிக்கா போன்ல பேசணும்னா அது ஸ்வீட் மெமரிஸா இருக்கும். அப்பா, எவ்வளோ தூரம் போயிட்டீங்க. கல்யாணம் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் இந்த ஆசைலாம் சகஜம் தானே மாமா? ஆமா 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 ஆமா. சரி, எங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்கன்னு அப்படியே நினைச்சுக்கலாம். நினைக்கிறது என்ன மாமா, அவங்க தான் சம்மதிச்சிட்டாங்களே. சரி, சம்மதிச்சிட்டாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கணும்ல. உன்னை அத்தை சம்மதிக்க வச்சிருவாங்க. அதுதானே என்னுடைய கான்செப்ட். ஓ, கான்செப்ட் படி ஸ்டெப்ஸ் வைக்கிறேன்னு சொல்லு. உன்னோட 7 ஸ்டெப்ஸ் வைக்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். 7? ஓஹோ, 7 ஸ்டெப்ஸ், 7 அடிகள். அப்பப்பப்பப்பா, நம்ம ஹிந்து சம்பிரதாயங்களை கூட நீ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. சூப்பர் நக்ஷத்ரா, சூப்பர். தேங்க்யூ மாமா. நீ இப்படி என்ன பாராட்டுறத பார்த்தா எனக்கு வெக்கமா வருது. போதும். நீ வெக்கப்படுறத பாக்குறது கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். மிஸ்டர் சரத்சந்திரா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நம்ம அப்புறமா பேசலாமா? கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட்.
வாட் மிஸ்டர் சரத்சந்திரா, எப்படி இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அப்படி கேட்ப? ஏன்பா சரத்து, நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்கு வாய் இருந்தா போதும்பா. அதுக்கும் தைரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அது இருக்கட்டும். நான் சம்மதிக்கிறதெல்லாம் அடுத்து இருக்கட்டும். என் காலை கழுவி விடுறதுக்கு நீ ஒத்துப்பியா? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். வேணும்னா நீயே உன் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாரு. நீ சொன்னது உண்மையா இருந்தா அவ இன்னைக்கே என் கையால செத்துருவா. அந்த வேலையை முதல்ல செய்ப்பா. எனக்கு ஒரு ஹெட்டேக் குறையும். அது மட்டும் உண்மை இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுட்டு என்னோட ஹெட்டேக்க போக்கிக்கிறேன்டா. எது உண்மைன்னு இப்பவே தெரிஞ்சுக்கிறேன்டா. என்னடி சொல்ற? நீ அவனை காதலிக்கிறேன்னு டாடி கிட்ட யார் சொன்னாங்க? ககன் மாமாவே சொல்லிட்டாரு. ஆ? ஆ, அப்படி சொல்ல நினைச்சிருந்தா அவன் ஹாஸ்பிடல்லே சொல்லிருக்கணும். இல்லடி, அவன் சொல்லிருக்க மாட்டான். அதாவது நான் மாமாவை பார்த்து அத்தை நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க மாமான்னு அவர்கிட்ட சொன்னேன். உன் டாடியும் அதுக்கு சம்மதிக்கணும்லன்னு அங்க பக்கத்துல இருந்த டாடி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆ. அம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இது டயர்டா உள்ளேயே படுத்துட்டு இருக்க மாதிரி நீங்க தான் ஏதாவது பண்ணணும். அடியே, ஏய், சித்தி, அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, இப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? வா சொல்றேன். நட்சத்திரா, மாமா, நட்சத்திரா, ம- அபூர்வா, போய் கன் எடுத்துட்டு வா. எதுக்கு மாமா? என்ன விஷயம்னு எதுவுமே சொல்லாம கன் எடுத்துட்டு வான்னு சொல்றேனா இல்லையா? போய் எடுத்துட்டு வா. எதுக்கு மாமா? எடுத்துட்டு வரியா இல்லையா? மாமா, நீங்க கொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க, நானே இவளை கொண்டு போட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. அவளை எழுப்பு, எழுப்பு. பேபி, பேபி, என்ன நடக்க போதோ? பேபி, எழுந்துரு பேபி, எழுந்துரு. நக்ஷத்ரா, உன்னதான் எழுந்துரு. நட்சத்திரா,